வாங்கிட்டு போய் சரக்கு அடிப்பேன். கதை சொல்லு சொல்லு, தெரியும். கதை தான் சொல்ல போற, சொல்லு. நான் என்ன சிட்டுக்குருவிலேயே கதையா சொல்ல போறேன். என் குடும்பம் சொல்லு. உன் குடும்பத்துக்கு என்ன? என்னடா தரித்திரம் முடிச்சதானம்மா பேசுறேன். சொல்றா சொல்லு. எங்க அப்பா பேரை கேட்டா நட்டுங்கும். என்ன உங்க அப்பாவுக்கு மூலமா? ஐய, எங்க அப்பா தெருவில் நடந்தாருன்னா எல்லாரும் செருப்பை கழட்டுவாங்க. என்ன செருப்பு கழட்டி அடிக்கவா? அவளை மரியாதையான ஒரு தலைவன் எங்க அப்பா. அவ்வளவுதானா? குறிஞ்சி நாடு இருக்குது அல்லவா? எங்க இருக்கு? தெரியாம தாண்டா பேசிக்கிட்டு இருக்கேன். சொல்லு. தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு. ஊர் எங்க ஊர் சிற்றூர். சிற்றூர் என்றால் சின்ன சின்ன ஊர். அந்த சின்ன கிராமத்துல எங்க அப்பா பேரை கேட்டாலே நீ ஒரு நிமிஷம் எந்திரிச்சு சைட் அடிப்ப. அப்படியானே? நம்பிராஜன். நம்பிராஜன் தானே? அதுக்கே அப்படி கத்துற? இத்தனை கூட பயப்படலையாடா அவன். அப்ப எங்க அப்பையும் பருப்பு வேகலையோ? எங்க ஆத்தா சொல்றான் கோத்தா. மெட்ராஸுக்காரனா இருப்பேன் போல, பெட்டிக்காரன் எங்க ஓத்தான்னு சொல்றான். எங்க அம்மா பேரு சொல்லு. சொல்ல வர நங்கை மோகினி. என்ன அம்மா சுடுகாட்டில் இருந்துச்சா? இல்ல, நீர்மலையில் போய் கொடை விடுச்சு. எங்க அம்மாவுக்கு ஒத்த புள்ள, ரெட்டை புள்ள, 3 புள்ள கிடையாது. வேற எத்தனை புள்ளனே? 7 குழந்தை பெத்தெடுத்தாள் என் தாய். உங்க அப்பனுக்கு வேற வேலையே இல்லையாடா? இதுதான் வேலையா? எக்ஸ்ட்ரா 12 மணி நேரம் டூட்டி வாங்கி பார்த்தான். எங்க அப்பா என்னடா சர்ச்சி மாடா? அதுதான் வதக்கு வதக்குன்னு பெற்றிருக்கானடா 7. அதை போய் அவன்கிட்ட கேள். ஆனா எங்க அப்பாட்ட கேட்டேன். அந்தி பொழுதுலே 5 மணி இருக்கும் காலை நேரத்துல. ஒரு உலகத்துல என் வயசு பயல்கள்லாம் அவன் பிள்ளை பார்த்துட்டேன் கல்யாணம் பண்ணி. எனக்கு இத்தனை வயசாகுதே, எனக்கு ஒரு பொண்ணை பாருங்கப்பான்னு சொன்னேன். மையில மீசை வரைஞ்சா எப்படா பொண்ணு பார்ப்பாங்க? எங்க அப்பா சொன்னார், இந்த உலகத்திலேயே எந்த பொம்பளைக்கு இல்லாத அழகு நான் கட்ட போற பொம்பளைக்கு இருக்குப்பா. அண்ணே, அப்பா அண்ணி பார்த்துட்டாரா? வாயை மூடு, எச்சி ஒழுகுது. என் முண்டாட்டிக்கு நீ ஏன்டா எச்சி ஒழுகுற? ஆனா என் முண்டாட்டி பேர் என்ன தெரியுமா? சொல்லுண்ணே. என்னண்ணே பேரு? சூம்பு. என்னடா பேர் இப்படி வச்சிருக்காங்க அன்னைக்கு? சூம்பு. சூம்பு சோம்பு. சொல்லு சொல்லு சொல்லு. என் அழகு தேவதையே அந்த டைட்டானிக் காதல் போல என் காதல் மூழ்காதப்பா. இது டைட்டான காதலப்பா, கொஞ்சம் வெயிட்டான காதலப்பா. செருப்படுப்பா கோகா. என் அழகு தேவதையே அந்த சூம்ப பார்க்கணும். சூம்பு கண்ணே என் சூம்பு கண்ணாடி பக்கையிலே என் ஆசைய நாயையே அவளுக்கென்ன அழகிய முகம், அவளுக்கென்ன அழகிய முகம், அவளுக்கென்ன இறுகிய மனம் நிலவுக்கென்ன. தம்பி தம்பி அண்ணே காலிசு, உன் அண்ணி தடவுற கையே இவ்வளவு சாஃப்டா இருக்குன்னா அவன் முகம் எவ்வளவு அழகா இருக்கும். அம்புட்டு அழகனே அண்ணியோ. அந்த 18ஆம் அடிய கருப்பே என் வாழ்க்கையில ஒளி ஏத்திட்டான்டா. ஏண்டா அவர் கோயில்ல தூங்கிக்கிட்டு பாடுறா? ஏண்டா உன் அன்னைக்கு எனக்கு பிள்ளை வரந்தா 18ஆம் அடியானுக்கு தான் தலைமொட்டை போடணும். போடுனே போடுனே நல்லா போடுனே. ஆனா அவன் முகத்தை நான் பார்த்ததே இல்லடா. அண்ணியை திரும்பி பார்க்கவா? அண்ணே அண்ணே உடனே பாத்துறாதனே. அப்ப புரட்டாசி 3ஆம் தேதி வந்து பார்த்துட்டு போவா? அண்ணே அப்படி சொல்லலனே. அண்ணிய ரொமான்ஸா அப்படி மெதுவா. கொக்கு செய்த கொக்கு ஒரு குண்ட மீனை கண்டு கொத்தித்தான் குடிச்சிருச்சான் கியா கியா மையா.
அண்ணி ஒளிஞ்சு விளையாடுறாங்கண்ணே. லொல்லா பூங்காத்து திரும்புமா ஏன் பாட்ட விரும்புமா. நீ கொடுத்து வச்ச ஆளுனே என்ன பண்ண போறியா? எவ்வளவு அழகு பாருங்க அண்ணே. அண்ணி நல்லா இருக்குண்ணே. என்ன மச்சான்? அம்மா நான் வாழ வேண்டிய பயம்மா. என்ன தவறு பண்ண மச்சான்? கட்டுறதுக்கு முன்னாடி தாலி அறுத்துறாதம்மா. அண்ணே காலிசு ப்ரெஷர் மாத்துறது பேக்கில் வச்சிருக்கியாப்பா? என்னண்ணா எப்படியாவது 108 கொண்டு போய் சேர்த்துருங்கடா. மீனாட்சி மிஷின் ஆஸ்பத்திரியில் எந்த காட்டு முண்டேன்னே தெரியல. அது தலையை பாருமே வரிக்கு ரொட்டி திண்ட முட்டை. அது காலை பாரு கப்ப கால்றா. ஏன்டா பிறகு தண்ணி பயமானே இதை அண்ணி அழகுன்னு சொன்னியாடா. அது மூஞ்சிய பாடுற கண்டங்கருவ பாம்பு மாதிரி சூம்பு. ஆனா அப்பயே அத்த நல்லா சூம்பி இருக்காங்கடா. அண்ணே போடா மயிறு. அண்ணி பாம்பே பஜார்ல தம்பி என்ன செருட்டு அடிச்சு போய் அன்னைக்கு நீனா இவன் அழகாடா. அண்ணே நான் பானிபூரி வாங்கி சாப்பிட்ருக்கேன் அன்னிக்கிட்ட. கொஞ்ச நேரத்துல துடியா சாக தெரிஞ்சனே. ஆத்தா ஆத்தா நீ எனக்கு சித்தி வேணும். சித்தி வேணும் அம்மா. சித்தி அம்மா எல்லா வேலையும் செஞ்சு விட்டு சித்தி வேணும் நொத்தி வேணும்ன்ற. என்ன வேலை செஞ்ச? 100 நாள் வேலை கூட நான் உன்னை பார்த்ததில்லை மேடம். அன்னைக்கு என்ன செஞ்ச? அத்திரி பத்திரி கிட்டத்துல வராதன்னு சொன்னேன்ல. ஏன் வீச்சு எடுத்துருச்சா? நீ கேட்டையா? அன்னைக்கு மட்டும் எங்க அத்தம்மாவ அதுவும் அது என்னை அத்தான என் வாழ்க்கையை கெடுத்து விட்டு இப்ப 4 மாசம் முழுகாம இருக்கு. பாத்து நாலடா அதிர்ச்சி ஆகணும். நீ ஏன்டா அதிர்ச்சி ஆகணும்? உன்னைய அந்த வேலை செஞ்ச நாயை கொண்டு வா. நான் உரின்னு உரிச்சிரு. சோம்பு இந்த நாய் நானா அந்த பணியார குழியில பணியாரம் சுட்டேன். சோம்பு என்ன சோம்பு? ஐயோ ஊரு சனமே சிரிக்குதே. நம்பிராஜ குடும்பம் நடுத்தருவில் நிற்குது. தம்பி என் வாழ்க்கையில இடி விழுகும்னு நினைச்சேன். ஆனா வானமே விழுந்துருச்சு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. அவ்வளவுதான்டா தெரியும். நல்லா இருக்கு மச்சான். தேங்காய் அறுத்துது. எதற்கு உள்ள திணிச்ச முழுக்குன்னு குத்துதே. சோம்பு தட்டி உன் சக்காலத்தி ஒருத்தர் இருக்கா அண்ணி. வேலை இவன் என்ன அன்னைக்கு வாயில வந்துருவான். உன் சக்காலத்தியை கூப்பிடவா? உன்னை எடுத்து ஊர் போயெல்லாம் சிரிக்கிறான். அண்ணி அழுகாது அண்ணி. எங்க அண்ணன் உங்களுக்கு வளகாப்பு போட்டு உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா நான் கிளுகிழு போயிட்டு வரேன் அண்ணி. கிளுகிழு வேணாம். பிள்ளை வளர்ந்ததுக்கு அப்புறம் நீயே முண்டமா குனிஞ்சுக்க. யானை நினைச்சு என் பிள்ளை ஏறி விளையாடும். உன் முகரைய பாரு. அவன் வேற முனி அடிச்சது மாதிரி உட்காந்து. பட்டணம் மாட்டு மச்சான். ஐயோ எனக்கு பொம்பளை ஆசை 1.5 வருஷத்துக்கு வராதே. நீ எங்கிட்ட போமா. உன் சக்காலத்தி அது பேர் என்னன்னு கேளுவேன். என்னண்ணே பேரு? பப்புளு. பப்புளு பப்புளு பப்புளு. மாமா அண்ணே தொப்புளு சி பப்புளுக்கு தொப்புளுன்றானே. எதுக்கு மாமா என்ன கூப்பிட்டீங்க? உங்க அக்கா இப்ப எனக்கு அக்காவே இல்லையே. நான் டெப்ளேசரை போட்டேன். டெப்ளேசரா? எப்படியே திரி பேசு அட்டாச் ஆகி பேபி பாமா. என்னாச்சு மாமா இப்ப? உங்க அக்கா பாக்குறியா? எங்க பாத்துறாத தொப்புல சுத்தி பாருங்க. ரேடியோ மாநில செய்தி அறிக்கை. நான் போட்டேன். ரெண்டுமா அந்த மணிக்கு ஊக்கறதா குத்துதான் இங்க. மாமா இங்க வாங்களேன். என்கிட்ட அழகுல குறைச்சையா அறிவுல குறைச்சதா இல்லையா? உன் அழகு இருந்து என்ன பண்ண நெருங்க விட மாட்டுற.
அவளை ஏன் மாமா பிடிச்ச? ஐயோ அதான் சரக்கு போட்டிருந்தேன் தீபாவளிக்கு சைடிஸுக்கு இல்ல. நான் கூட நினைச்சேனே உன்னை பெருமையா நினைச்சேனே. சரி நம்ம அழகுதான் கம்மியா இருக்கோம்னு இவ்வளவு நல்லா அழகா இருக்காளாக்கும். இவ்வளவு அச்சம் இல்லாம பொச்சம் ஏய் அச்சும் இல்லாம பொச்சும் இல்லாம ஏய் என்னடி பேசுற முண்டா? என்ன பேசுற? பொம்பளை தானே நீ? ஏய் வாய் மூடியா நீ வேற. ஏய் டாடி அறிவு இருக்கா கொஞ்சமா உனக்கு? உனக்கு இது இருக்கா? எனக்கு இருக்கு, வா காட்டுறேன். உனக்கு அறிவு வாடி காட்டுறேன். வாடி இரு. உன் பேர் என்ன முதல்ல? எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி எக்கச்சக்கமாகி போச்சு கண்ணக்கு. பள்ளிக்கூடம் போக இல்ல பள்ளப்பட்டி உடையில குத்துமத்து ஆகி. ஐயோ ஒட்டு மசல் கையோட வருது. ஏய் மாமா இங்க இருக்கல. அப்படியே திரும்ப சொல்லுங்க. மதுரை எங்கன கடந்து பிறகுச்சு தெரியல. ஏய் தங்கச்சி இந்த சபையில் வந்தால் என்ன